இருக்கின்றார். நம்மை படைத்தவரை ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரை மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரை மகிமையோடு இங்கு நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. வலிமை வாய்ந்த வீரரை போல என்று இன்றைய முதல் வாசகம் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது. நம் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல உங்களையும் என்னையும் காவல் செய்கிறார். அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கிற நாமும் எனது கடவுள் போர் வீரரை போல இருந்து என்னை காக்கிறார் என்ற மனநிலையோடு வாழ வரம் வேண்டுவோம். எத்தனை துன்பங்கள் வந்தால் என்ன, இந்த அன்னையின் பரிந்துரையால் எனக்கு அருளும் ஆசீரும் கிடைக்கும் என்ற மனநிலையோடு இங்கே வந்திருக்கிறோம். அது உண்மையிலும் உண்மை. If God is with us, who is against us? கடவுள் என் சார்பாக இருக்கும்போது எனக்கு எதிராக நிற்பவன் எவன் என்ற மனநிலையோடு தொடர்ந்து ஆண்டவரில் பயணிக்க வரம் வேண்டி திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இக்காலத்தில் புனித கன்னிமரியாவை பின்பற்றி உமது திரு அவை இறைப்பற்றுடன் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்க செய்தீரே.
அதே கன்னிமரியாவின் மன்றாட்டால் ஒரே திருமகனை அன்றாடும் உறுதியாக பற்றி கொண்டு அவரது அருளின் நிறைவுக்கு இறுதியில் வந்து சேர எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்முடன் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 18. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். போற்றக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சூழ்களில் என்னை மூழ்கடித்தன. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவரிடம் மன்றாடினேன்.
அவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலம் தொடங்கி 5 வாரங்கள் குருத்து ஞாயிறு புனித வாரத்திற்குள் நுழைய இருக்கிறோம். பல ஆண்டுகள் பல தவக்காலங்களை நாம் கண்டவர்கள். யோசித்து பார்ப்போம், எந்த காரணத்துக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார்? எந்த காரணத்துக்காக? பல தடவை சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியலாம். என்ன காரணத்துக்காக தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்? இவன் தேவதூஷணம் பேசுகிறான் என்று தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் சதிசேயரும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், அவர் மேல் கல்லெறிந்து கொல்ல பார்த்தார்கள். அப்படி என்னதான் அவர் செஞ்சார்? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் பெருந்தீனிக்காரன், பாவிகளோடும் உட்கார்ந்து உணவருந்துகிறார் என்று அவரை பற்றி குற்றம் சாட்டினார்கள். அப்படி என்னதான் அவர் செஞ்சார்? கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் அடிமையின் கோலம் பூண்டு மனிதனாகி உங்களைப் போல என்னைப் போல ஒன்றாக அமர்ந்து எல்லாவற்றையும் செய்தார். உங்களுக்காக எனக்காக இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்திற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் இந்த சமூகம் சொல்லுகிறது என்ன? தெய்வ நிந்தனை செய்தார், தேவதூஷணம் பேசுகிறார் என்று சொல்லப்படும். இன்றைய நற்செய்தியிலும் இந்த தேவதூஷணம் பேசியதை பற்றி தன்னையே இறைமகன் என சொல்லிக்கிறார் என்று பார்த்தோம். 3 விஷயங்களை அடிப்படையாகும். இன்னும் சில விஷயங்களை இயேசு மீது குற்றமாக சாற்றியதையும் பார்ப்போம். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வ நிந்தனை செய்தார், தேவதூஷணம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏவலரிடம் அந்த ஏட்டுச்சுருளை வாங்கிவிட்டு வாசித்தார். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லிவிட்டு ஏவலரிடம் அதை கொடுத்து, இன்று இந்த வார்த்தை நிறைவேறியது என்று சொன்னார். நான் தான் இறைமகன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க என்று சொன்னார். நான் தான் அந்த இறைமகன். நாசரேத்தூரில் அவர் வாழ்ந்த பகுதியில் கலிலேயாவில் இயேசு ஒரு நாள் தொழுகை கூடத்திற்கு போய் இந்த வார்த்தையை சொல்கிறார். அங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும், இவர் மரியாவின் மகன்தானே, இவருடைய தந்தை தச்சு தொழில் அல்லவா செய்து கொண்டிருக்கிறார், இவன் எப்படி தன்னையே இறைமகன் என சொல்லிக் கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுக்கு கேள்வி. காரணம் என்ன? கலிலேயாவில் வாழ்ந்தவர்கள் நாற்றம் அடிக்கிறவர்கள் என்று யோசேபிஸ் என்ற இறையியலாளர் எழுதி வைக்கிறார், ஹிஸ்டோரியன் என்று சொல்வார்கள். அவர்கள் ஸ்டிங்கிங் பீப்புள், அவர்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க ஆடு மேய்க்கிறவங்க, அவங்க மீன் பிடிக்கிறவங்க, அவங்க சாதாரண தொழிலை செய்து கொண்டிருக்கிறவர். அவர்களிலிருந்து வந்த ஒருவன் எப்படி இப்படி சொல்லலாம்? தன்னையே இறைமகன் என்று சொல்லிக் கொள்கிறார், தேவதூஷணம் பேசுகிறார், தன்னையே பெரியவனாக கருதி கொள்கிறார். இதுதான் அவர் மீது சாட்டப்பட்ட முதல் குற்றம். தன்னையே இறைமகன் என எப்படி இவன் சொல்லிக் கொள்ளலாம்? இவனை பற்றி நமக்கு தெரியுமே. இரண்டாவது குற்றம், அவர் மீது சாட்டப்பட்ட இரண்டாவது குற்றம், ஓய்வு நாளில் இவர் சுகம் கொடுக்கிறார். ஓய்வு நாளில் இவர் சுகம் கொடுக்கிறார். ஓய்வு நாள் சட்டத்தை இவர் மீறுகிறார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் வாட்சி பாருங்க. அதில் தொடர்ந்து 12 வசனங்களுக்கு அப்புறம் 2 நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பேச்சிலிருந்து பேய் பிடித்த ஒருவரையும் கை சூம்பிய ஒருவரையும் அவர் சுகமாக்கினார், அன்று ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறது. இவர் ஓய்வு நாள் சட்டத்தையே மீறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு பதிலாக சொல்லுகிறார், உங்களில் எவராவது உங்கள் வீட்டில் ஆடோ மாடோ குழியில் விழுந்துட்டா ஓய்வு நாள் என்று பாராமல் அதை எடுக்க மாட்டீர்களா என்று கேள்வி கேட்கிறார். ஓய்வு நாள் சட்டத்தை நான் மீறுகிறேனா? ஓய்வு நாள் சட்டம் என்பது நமக்காக உருவாக்கப்பட்டது, சட்டம் நமக்கானது. நமக்கே அது பத்தல, அதுவே நமக்கு தேவையில்லை என்றால் உடைத்து விட்டு போக வேண்டியதுதான். தந்தை கடவுள் 10 கட்டளைகளை மோசே வழியாக அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் 600 சிறு சிறு கட்டளைகளாக உருவெடுத்தார்கள். 6 + 1 + 3 என்ன வரும்? 10. கொடுத்தது 10, ஆனால் அவங்க அதை 613ஆக திரித்து இது இதற்கு சமமானது, இதை பின்பற்றுங்கள் என்று அவர்களை சொன்னார்கள். ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன், எது குற்றம்னு பாருங்க. அதே மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 - 10 வசனங்களை வாசித்து பாருங்க. அதில் இயேசு மற்றும் அவருடைய சீடர்களும் தொழுகை அந்த நாளில், ஓய்வு நாளில் ஒரு கோதுமை வயலில் நடந்து போகிறாங்க. அவர்களுக்கு பசி ஏற்பட்டது. அங்கே உள்ள நெற்றுகளை, கோதுமைகளை பறித்து உண்டார்கள். இது குற்றம். நெல்லை பறித்து சாப்பிட்டா குத்தமா? பாருங்க என்ன குற்றம்னா, பறித்தது முதல் குற்றம், கையில் கசக்கியது இரண்டாவது குற்றம், வாயில் போட்டு அரைத்தது இது மூன்றாவது குற்றம். இதுதான். இதெல்லாம் சில்லறையா, சின்ன சின்னதா. ஓய்வு நாள இதை நீ செய்யக்கூடாது. பறிச்சது குற்றம், அதை கசக்கினது குற்றம், அதை ஊதுனிய உமிய குத்தம், வாயில போட்டு அரைச்சியே குத்தம், ஓய்வு நாள் நடந்து போனியே குத்தம். இதெல்லாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் குற்றம் 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 என்று ஓய்வு நாள் சட்டத்தை இவர் மீறுகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது குற்றம் சுமத்தினார். ஒன்று, தன்னையே இறைமகன் என்று சொல்லிக் கொண்டது. ஏசுஸ் நசரேனுஸ் ரெக்ஸ் யூதேயரும் INRI என்று எழுதப்பட்டிருக்கிறதே. யூதர்களின் அரசன் இயேசு தன்னையே ராஜாவாக்கி கொண்டான். அதான் முதல் குற்றம். இரண்டாவது, ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார். மூன்றாவதாக, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா முறையில்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையா சொல்கிறார், சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுத்துடுங்க. அவர் ஒன்றும் அதில் குற்றம் சொல்லவே இல்லை, கொடுங்க அப்படின்றார். ஏன்னா இதுதான் நாட்டு சட்டம். அதே தான் தனது சீடரான பேதுருவிடம் கேட்கிறார், குடிமக்கள் வரி செலுத்துவது முறையா? வரி செலுத்தணுமா? அவர் தேவையில்லை, நம்மளாம் குடிமக்கள் இல்லை, நாம் யாருக்கும் இடராக இருக்க வேண்டாம். நீ போ, ஒரு தூண்டிலை போடு, ஒரு மீன் மாட்டோம், அதை வாயை தர, ஸ்தாத்தோர் என்ற நாணயம் இருக்கும், உன் சார்பாகவும் என் சார்பாகவும் செலுத்தி விடு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மீது சாட்டுகிற குற்றம் என்னவென்றால், இவர் தன்னையே அரசனாக்கிக் கொள்கிறான், வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்று அவர் மீது குற்றம் சாட்டினார்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலுக்கு வந்து சாட்டையில் அடித்தார் இல்லையா? அந்த நிகழ்வு பாருங்க. அங்கு நாணய மாற்றுவோர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாணய மாற்றுவோர் மேசைகளை புரட்டி போட்டார். என்ன அது நாணய மாற்றுவோர் மேசை? எதுக்கு அங்கே போய் நாணயத்தை மாற்ற போகிறாங்க? கோவிலுக்கு செலுத்த வேண்டிய நாணயம் ஷெக்கேல், அது எபிரேய நாணயம். கோயிலுக்கு வெளியில் போனீங்கன்னா அங்கே யூஸ் பண்ண வேண்டியது தெனாரியூஸ், ரோமர்கள் மற்றும் கிரேக்கர்கள் பயன்படுத்துகிற. ஆக அங்கே வந்து அதை மாற்றணும். கோயிலுக்கு காணிக்கை செலுத்தணுமா, நீங்கள் கையில் இருக்கிற தெனாரியூஸ் அங்கே கொடுத்து ஷெக்கேல் எடுத்து கோவிலுக்கு செலுத்த வேண்டும். இது ஒரு பண்பாக பாரம்பரியமாக மாறிவிட்டது. கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க, எல்லாம் என்கரேஜ் பண்ணி எங்கே வந்துட்டாங்க? கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு விற்கிறவன், மாடு விற்கிறவன், நாணயம் மாற்று, இதெல்லாம் கோயிலுக்கு. இதுதான் அவருக்கு பிரச்சனை. இதை தான் அவர்கள் காரணம் காட்டி அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் என்று, அடித்து தும்சம் செய்தார் என்று, இந்த 3 காரணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, முதல்ல நம்ம யோசித்தோம், சிந்தித்தோம் இல்லையா? தன்னையே இறைமகன் என்று சொல்லிக்கிறார். உண்மையில் அவர் இறைமகன், உண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன். எனவே தான் அதை சொன்னார். இந்த யூதர்கள் காலம் காலமாக ஒரு இறைமகனை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த இறைமகன் இப்படி அல்ல. குதிரையில் நீ வர வேண்டுமே, எங்க நீ குதிரையிலே வரல, கையில் கத்தி இருக்கணுமே, எங்க கத்தியை காணோம், அதனால நீ இல்லை போ. அவர்கள் எதிர்பார்த்தது அப்படியாற்பட்ட ஒரு மெசையாவைத்தான். அவர் 5 அப்பங்களை 5000 பேர் கொடுத்தார், இறந்தவரை உயிர்க்க செய்தார், முடவனை நடக்க செய்தார், கண்ணு தெரியவனை அதெல்லாம் தேவையில்லைப்பா, எங்களுக்கு நீ எப்படி வேணும்? குதிரை மேலே கத்தியோட வந்து இவங்கெல்லாம் தும்சம் பண்ணிட்டு புதிய ஆட்சி அமைக்க வேணும். உன்னுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எனது பிள்ளைகளை அமரச் செய்யும் என்று யோவான் மற்றும் யாக்கோபுடைய அம்மா அப்பா சொல்றதை கேட்போம். அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த அந்த மெஸ்ஸியா. நீ அப்படி வரணும், ராஜா போல வரணும். அவர் எதில் போறாரு? நாளைய மறுநாள் நம்ம அதை நினைவு கூற போறோம். கழுதை மேலே போறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கழுதை மேலே உன்னை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் பிரச்சனை. நாங்கள் எதிர்பார்க்கிறது போல நீர் இருக்க வேண்டும். கடவுளே நம்ம எப்படி சொல்றோம்? கடவுளை இங்கே வாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு, இவர் கடவுள் இல்லை போ, நீ இல்லை. கடவுளையே டெஸ்ட் பண்ணிட்டு நீ கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற மக்கள் கூட்டம் தான் நாம். இன்றும் செய்கிறோம். கடவுளை நம்புறதை விட்டுவிட்டு இந்த 3 விஷயங்களை சொல்லுங்க. நான் வாட்ஸ்அப்பில் இதை வாசித்தேன். கடவுள் இருக்கிறான், அவனை நம்பு. கடவுள் இல்லை, அவனை கூட நம்பு. நான் தான் கடவுள் சொல்றான்ல, அவனை நம்பாத. அதாங்க உண்மை. அதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் செய்து கொண்டிருப்பது, தன்னையே கடவுள் என்று பாவித்து கொண்டு தன் காலில் வணங்கு, இதை செய்யு, அதை செய்யு, கயிறு கட்டு, தாயத்து போடு, குறி சொல்றான். அந்த சாமி அங்கே கோயிலுக்கு போனீங்களா, அவர் முட்டி போட்டுக்கிட்டே குறி சொல்றாரு. காசு பார்க்கறதுக்கு என்ன வேணாலும் செய்ய வேண்டியதான், முட்டி போட்டுக்கிட்டே குறி சொல்றாரு அந்த கோயிலில். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேணுமா, ஆண் மெழுகுவர்த்தி வாங்கு. பெண் குழந்தை பிறக்க வேணுமா, பெண் மெழுகுவர்த்தி வாங்கு. கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை நடந்து கொண்டு இருக்கு. 12 ஆண்டுகளுக்கு 12 கலரில் மெழுகுவர்த்தி போயிட்டு இருக்கு. வாங்கி கொளுத்தி வைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அதெல்லாம் நடக்காது. நீ சாமிகிட்ட வேண்டிக்கிட்டாலே நடக்கும். அந்த மெழுகுவர்த்தி பெருசா, சாமி பெருசா? நாம பார்க்கறது என்ன? கடவுள் தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறவரை போயிட்டு வணங்கிட்டு நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு செய்து கொண்டு. இல்லை இல்லை இல்லை, கடவுள் இங்கே இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் துன்பப்பட்டவர், தேவதூஷணம் என்று கொல்லப்பட்டவர் இங்கே இருக்கிறார். அவரிடம் நாம் அடிபணிந்து கிடக்க வேண்டும். என்ன கேட்கிறாரு தெரியுமா கடவுள்? நேற்றைய வாசகங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களான்னு தெரியும். உடன்படிக்கை, ஒரே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் அவர். மொத்தம் 5ல் கடைசியா என்றும் நிலையான ஒரு உடன்படிக்கை. அது சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? ஐ எம் யுவர் காட், யூ ஆர் மை பீப்புள். அவ்வளோதான். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். எந்த கடவுள் இந்த உலகத்தில் சொன்னார் அப்படி? எந்த கடவுள் அப்படி சொன்னார்? நீங்கள் ஏன் மக்கள்னு சொன்னால, நான் கடவுள், நான் அங்கேயே நிற்கிறேன், நீ மக்கள் அங்கே நில்லுன்னு சொல்லுகின்ற கடவுளை தாண்டி நம்ம மத்தியிலே வந்து நம்மளோட உட்காந்து சாப்பிட்டு உண்டு குடித்து நீங்கள் படுகின்ற பாட்டை விட, நான் படுகிற பாட்டை விட பாடுபட்டு போன கடவுள். எத்தனை பேருக்கு இங்கே கையில் ஆணிகள் அடிச்சிருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு முள்முடி வச்சிருக்கிறாங்க? எத்தனை பேர் விழாவில் குத்தி இருக்கிறாங்க? எந்த கடவுள் அடிபட்டு இருக்கிறாரு? என் கடவுள் அடிபட்ட கடவுள், கத்தாத செம்மறியாக இருந்த என் கடவுள். அவர் இல்லவா கடவுள்? அப்படி இல்லை நாம பார்க்கணும். இந்த இவர் சொல்றார், அவர் சொல்றார், இது சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தவக்காலத்தின் நிறைவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னமும் எங்கேயோ தூரத்தில் நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்குதா? சில பேர் பார்த்துருக்கீங்களா? இந்த 40 நாள் முடிச்சோன்னு திருப்பி பழைய குடி கதவை திரடி. 40 நாள் பார்த்தீங்கன்னாக்க தவறாக நினைக்க வேண்டாம். மாலையை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு நடக்கிறதுனா சாமி சாமி சொல்கிறது என்ன? 40 நாள் சாப்பிட, 41ஆம் நாள் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிலையும் இருக்கும். சாப்பிட்றது பிரச்சனையே இல்லை. உணவுலையா இருக்குது எல்லாம் இல்லை. நல்லா சாப்பிடுங்க. 40 நாட்களும் கறிமீன் சாப்பிட்றதுல தப்பு இல்லை. எதை என்னால் விட்டுவிட முடியலையோ அதை நீங்கள் முயற்சி செய்து விட்டுவிடணும். அதான்
என்னால் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேனா? 40 நாள் பொய் சொல்லாமல் முயற்சி செய்யுங்கள். 41வது நாள் அது வாழ்வின் அங்கமாக மாற வேண்டும். புரணி பேசுகிறனா, திருடனா, கெட்ட வார்த்தை, அதிலிருந்து விடுபடணும். 40 நாள் இதை நான் செய்வதால் எனக்கு என்ன பயன் கிடைக்கிறது? 41ஆம் நாள் திரும்பி அதை செஞ்சேன்னா அதனால் அர்த்தம் என்ன? இல்லையே. மீண்டுமாக நான் பழையபடியே வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லையே. எனவே எனக்கு பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். கடவுளோடு உள்ள உறவில் வளர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் கடைசி இந்த வாரம் தான் இருக்குது. இன்னமும் நமக்கு நேரமும் நாளும் இருக்குது. இந்த ஆண்டவரை நாம் ஏமாற்ற வேண்டாம். நினச்சி பாருங்கள், எத்தனை தடவை நம்ம ஆண்டவருக்கு டிமிக்கி கொடுத்துருக்கோம், எத்தனை ஆண்டுகள் கடவுளுக்கே டிமிக்கி கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டு வேண்டாம், அவரை பற்றி கொள்வோம். நம்மை தேடி வந்த அந்த கடவுளை வேண்டாம் என்று புறம் தள்ளியவர்களாக நாம் இல்லாமல் அவர் பாதத்தை பற்றி கொண்டு, ஐ எம் யுவர் காட், யூ ஆர் மை பீப்புள் என்று சொல்கிறார். அவர் பாதங்களை பற்றி கொண்டு, ஆண்டவரே என் தந்தையே என்று பற்றி கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டுவோம் இத்திருப்பலியில். ஆமென். உன்னை தந்தி கல்வாரி சிகரத்தில் அல்லும் பகலும் உன் கரத்தில் ஆண்டு கிடப்பே உன் நினைவில் என் சிந்தனை சொல் செயல் யாவுமே உமக்கு அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். சகோதரரே, சகோதரிகளே, உங்களுடைய இது மினடையுமான இப்பலை எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு
தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோரோடும் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலினில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உந்தராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். கடவுளாயிருந்த இவர் கடவுள் இல்லை என்று நமக்காக குற்றம் சாட்டப்பட்டவர், சாட்டையால் அடிக்கப்பட்டவர், காரியுமிழப்பட்டவர், கரங்களிலும் கால்களிலும் ஆணியால் குத்தப்பட்டவர். இவர் தருகின்ற இந்த அன்பு விருந்தை ஏற்று வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், புது வாழ்வு வாழ. எனவே பேறு பெற்றவர்களாகி நாம் தொடர்ந்து இவரில் வாழ வர வேண்டும். ஆண்டவரே,
தேவரின் எண்ணத்தில் எழுந்து வரல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணையே. நான் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் நான் வாழ்வதும் என்னை வாழ்விப்பதும் வருவாய் வருவாய் என்னில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிரால். வருவாய் வருவாய் என்னில் வருவாய், நிறைவாய் நிறைவாய் என்னை நிறைப்பாய், உடலாய் உயிரால். கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணையே. கருணையே நற்கருணையே எம் வாழ்வே நற்கருணையே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்லம் நிறைந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியார் புனித ஆரோக்கிய அன்னை வழியா உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.